தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மணிவேல், ஆத்தூர் தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர். இந்த 2020 நேர்மையாகவும் நியாயமாகவும் ஜனநாயக முறைப்படி நடக்கும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது, அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதன் அடிப்படையில் பல கட்டுப்பாடு விதிமுறைகளை விதித்து அதன்படி செயல்பட்டது. ஆனால் இந்த தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் ஜனநாயக முறைப்படி நடக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. பழக்கம் போல அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பண பட்டுவாடி படுவேகமாக களம் இறங்கி செயல்பட்டார்கள். ஒவ்வொரு தொகுதிக்கு தக்கவாறு 1000, 2000, 5000 வரை இன்று பேரம் பேசி கொடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் மக்களும் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டளிக்கின்ற மனநிலையில் இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை. 1952 முதல் சட்டமன்ற தேர்தல் இந்த ஆண்டுக்கு இன்று 2026 வரை கிட்டத்தட்ட ஒரு 74 ஆண்டுகள். இந்த இரு பெரும் கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற பல வளர்ச்சி திட்டங்களை செய்து மக்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் இன்று மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில், பழைய நூற்றாண்டுகளை கடந்தும் கூட மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 74 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சுயேட்சை வேட்பாளராக என்னை போன்றவர்கள் நிறைய போட்டியிடுகிறார்கள். புதிய கட்சியை சேர்ந்தவர்களும் போட்டியிடுகிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் ஜனநாயகபடி நடந்திருந்தால் கண்டிப்பாக மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் வாக்கை நாங்கள் பெற்று வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் மக்களின் இன்றைய நிலையை கருத்தில் கொண்டு, மக்களின் இன்றைய வறுமை நிலையை மனதில் வைத்து இன்று பணப்பட்டுவாடை கொடுத்து வெற்றி பெறுகிறார்கள். உண்மையாகவே இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள், ஏற்கனவே பதவி வகித்தவர்கள், பெரும் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த மக்களுக்கு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்து வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருந்தால் இவர்கள் நிச்சயமாக பணப்பட்டுவாடா செய்ய தேவையில்லை. பணம் பட்டுவாடா செய்யாமலேயே இவர்கள் நேர்மையாக நின்று அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பார்கள். எங்களை போன்ற சுயேட்சை வேட்பாளர்கள் புதிய கட்சியில் வகித்தவர்கள் யாரும் இங்கே வந்திருக்க மாட்டார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட காரணம் இங்கே நிறைய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்காக ஒதுக்கப்படும் பணங்களை எல்லாம் கொள்ளையடித்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் 7 தலைமுறைகளுக்கும் சொத்துக்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பதவிகளில் இருந்தவர்கள் அந்த பணங்களை வைத்தே மீண்டும் மீண்டும் அரசியல் செய்து மீண்டும் மக்களை ஏமாற்றி இந்த பணங்களை வைத்தே மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வந்துள்ளார்கள். அப்படி வந்த பிறகும் கூட மீண்டும் மீண்டும் கொள்ளையடித்து சொத்துக்களை சேகரிக்கிறார்கள். இந்த அரசியல் மக்களாட்சியின் முறைப்படி மக்களை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்வதற்கு, ஊழல் செய்வதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு மக்களை வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைய சூழலில் இந்த புதிதாக வந்தவர்களும் இந்த சுயேட்சை வேட்பாளர்களும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கப் போகிறார்கள். ஏனென்றால் மக்களின் வறுமையை காரணம் காட்டி அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை மயக்கி ஓட்டை பெற்றுவிடலாம் என்ற முழு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதால் வேறு வழியின்றி கிடைத்தவரை லாபம் என்று 1000மோ 5000மோ வாங்கி கொண்டு ஓட்டளித்து விடுகிறார்கள். இது போன்ற இக்கட்டான சூழ்நிலை தான் இன்று தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மிகவும் ஒரு பாவப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆட்டு மந்தை போல் இருக்கிறார்கள். இவர்கள் என்று விழிப்புணர்வு அடைய போகிறார்கள் என்பது எனக்கே தெரியவில்லை. இந்த வாக்கு என்பது இந்த உயிரையும் மானத்தையும் ஒரு உயர்வானது. இதற்கு யாராவது விலை பேச முடியுமா? அது போன்றது தான் நம்முடைய வாக்கு. இந்த வாக்கை விலை பேசுகிறார்கள். சேலை வேஷ்டிகள், இந்த இலவச பொருட்கள், இந்த 1000, 500கள் இதை கொடுத்து மிகவும் எளிதாக மக்களை ஏமாற்றி ஓட்டை பெற்று வருகிறார்கள். மக்களும் ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வரும்போது நமக்கு ஒரு 1000 கிடைக்கும், ஒரு 500 கிடைக்கும், ஒரு 2000 கிடைக்கும் என்று வாங்கி கொண்டு அவர்களும் சந்தோஷமாக ஓட்டளித்து விடுகிறார்கள். ஆனால் மறுபடியும் ஆட்சி அதிகாரத்தில் வந்த பிறகு மக்கள் தான் கஷ்டப்படுகிறார்கள்.
எதற்கு கஷ்டப்படுகிறார்கள்? அடிப்படை தேவைகளுக்காக கஷ்டப்படுகிறார்கள், அடிப்படை வசதிகளுக்காக கஷ்டப்படுகிறார்கள். தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ளவும் அதை நிலைநாட்டவும் கஷ்டப்படுகிறார்கள். பொது அமைதி வேண்டி அதற்காக ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள். தனி மனிதனுக்கான சுதந்திரம் இல்லை என்பதால் தன்னுடைய சுதந்திரத்துக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்று காலம் அரசியல் விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலங்களில், தொழில்நுட்பங்கள் வளர்ந்துவிட்ட இந்த காலங்களிலும் இந்த ஆத்தூர் தொகுதியை பொறுத்த மட்டில் அனைத்து கிராமங்களுக்குமே போய் பார்த்தீர்களானால் நிச்சயமாக ஒரு 90% கழிப்பறைகள். அதனால் மக்கள் தனிநபர் கழிப்பறைகளும் இல்லை, பொது கழிப்பறைகளும் இல்லை. அதன் காரணமாக மக்கள் சாலை ஓரங்களிலும் உட்புதர்களிலும் தங்களுடைய இயற்கை உபாதைகளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாலை ஓரங்களில் திறந்த வெளியில் கழிப்பறையாக பயன்படுத்துவது சாதாரண விஷயமே அல்ல. இது போன்ற இந்த விஷ சந்துக்கள் இருக்கும், இருட்டு பகுதியாக இருக்கும். அந்த நேரங்களில் யாராவது வந்து விட்டால் எழுந்து நிற்க வேண்டும். அவர்கள் போன பிறகும் மறுபடியும் அந்த இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டும். ஒரு சுதந்திரமாக தன்னுடைய இயற்கை உபாதைகளை கூட கழிக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மக்கள் மிகவும் இன்னலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அவமானம் என்பது, எவ்வளவு பெரிய கௌரவ குறைச்சல் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றளவும் கூட குடத்தை தூக்கி கொண்டு தெருவாக தண்ணீருக்காக அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கேயுமே தண்ணீர் இல்லை. இன்று 10 ரூபாய், 15 ரூபாய், 30 ரூபாய் வரை கேன் தண்ணிகளை, லாரி தண்ணிகளை வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு அவலநிலையில் தான் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த கிராமப்புறங்களை சுற்றி பார்த்தால் எங்கு பார்த்தாலும் சாக்கடைகள் ஓடிக்கொண்டிருக்கும், குப்பை மேர்களாக காட்சியளிக்கும், சுத்தம் சுகாதாரம் என்று எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு தான் இன்று கிராமங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த குறுகிய சாலைகளில் ஒரு சின்ன வாகனம் மட்டுமே செல்லக்கூடிய சாலைகளாக இருக்கிறது. இன்று எல்லோரும் தங்களது பிள்ளைகளை வெளியில் சிட்டி பகுதிகளில் படிக்க அனுப்புகிறார்கள். அதுக்கு இப்போ வாகனங்கள் வந்து செல்ல வேண்டும். அதற்கு மிகவும் இடையூறாக இந்த குறுகிய சாலைகள் இருக்கிறது. அது விரிவடைய வழியில்லை. அந்த சாலைகளை விரிவுபடுத்த யாரும் முன்வரவும் இல்லை, போக்குவரத்து வசதிகளும் இல்லை. இது போன்ற ஒரு சூழ்நிலை வாழ்ந்து அதே போல இன்றைய இளைஞர்கள் மிகவும் இந்த மது, கஞ்சா, அபின் போன்ற பொருட்களை பயன்படுத்தி மிக எளிதாக அவர்கள் எப்படி கிடைக்கிறது என்று தெரியவில்லை. அதை பயன்படுத்தி பல குற்ற நடவடிக்கைகளில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் யாரிடம் இல்லை. அடுத்து செல்லுகின்ற சாலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாகனத்தை எடுத்துட்டு நம்ம வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி ஒரு நகர்ப்புறம் வரை சென்று வாருங்கள். ஏதாவது ஒரு சாலை தரமானதாக இருக்கிறது என்றால் இருக்காது. எங்கு பார்த்தாலும் பள்ளமேடுகள். இணைத்திருந்த கணவன், மனைவி, குழந்தைகள் என்று வாகனத்தில் வந்து அந்த பள்ளத்தில் கீழே விழுந்து கைகள் உடைந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டது எல்லா சம்பவங்களாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ தரமான ஒரு சாலை இல்லை. இந்த தேர்தல் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளமேடுகள்லாம் பஞ்சர் பார்த்துருவாங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த பள்ளமேடுகள் பஞ்சர் பார்த்துருக்காங்க. ஸோ இது போன்ற நிலைமையில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ தனி மனிதனுக்கான சுதந்திரம் இல்லை. அதாவது குழந்தைகள் முதல் வயதான கிழவி வரை கற்பழிக்கப்படுகிறார்கள். அது போன்ற ஒரு சட்டவிரோத செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இருக்கிறது. மக்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை முறை நடத்துகிறது. ஏற்கனவே கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் இந்த மக்கள் மிகப்பெரிய அந்த வாழ்க்கையை சமாளிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த கழிவறைகள், இந்த குளியலறைகள், நீர் குடிக்கும் நீர், அடுத்து சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், பொது சுகாதாரம்